நான் நாசம் பண்றதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்னத்தையும் இவங்க எனக்கு என்ன நல்லா கல்யாணம் தான் பண்ணாங்களா, நல்லா படிக்க தான் வச்சாங்களா, என்ன பண்ணாங்க? அப்பா பாக்குறாங்க மேடம் என்ன அந்த ஊருக்கு போனாவே. நானும் பொறுமையா இருக்கிறவருதான் இருந்தேன். ஆனா என் பொறுமை நீங்க ரொம்ப சோதிச்சிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேம்மா. என்னால முடியல மேடம். நான் விட்டா நான் எதனா மருந்து குடிச்சு செத்துருவேன் மேடம். நான் அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கேன். நான் அப்படி போனா கூட அது என் உடம்பு தானே. உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தான் நான் கேக்குறேன். என்னை பாருங்க என்ன பண்ணலான்னுங்கிற ஏதோ உம்முன்னு உக்காந்துக்கிற. எனக்கு பாசத்துக்கோசரம் நான் ஏங்குறேன் மேடம். அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க தன்மை கிடையாது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்லை நண்பர்களே. வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. பீஜமுடு டான் 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 டான். ரகளைகள் ஆரம்பம். இப்போ உங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கு? எங்க வாழ்க்கை கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஏன்? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. ஆமா, இவர் குழந்தை வேணும்னு கேக்குறாரு. என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. ஆவன்னா அவர் அது குத்தி காட்டுறாரு. எனக்கு உரிமை இருக்கு, உன்னோட உறவு இருக்கு, உன் மேல அன்பு இருக்கு. என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. நீ போயிட்டா நான் நல்லா இருப்பேன், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்றாரு. அப்படி சொல்லும் போது அப்ப நான் என்ன சொல்றது? போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு தான் சொல்ல முடியும். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். நான் சொல்லிட்டேனே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு. பரவாயில்லையா? பரவாயில்ல, பண்ணிக்கிட்டோம். அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். என்ன மனுஷன்? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேம்மா. என்னால முடியல மேடம். நான் விட்டா நான் எதனா மருந்து குடிச்சு செத்துருவேன் மேடம். நான் அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கேன். நான் செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? அப்படி என்னம்மா உனக்கு கஷ்டம்? இப்போ இவ்வளவு எல்லாம் தாங்கிட்டு வாழ்ந்திருக்க, இப்ப ஏன் இப்படி சொல்ற? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. இல்ல மேடம், நான் என்னால் நடக்க முடியாதுன்ட்டு அவ்வளவு 9-8 வயசு ஆயிக்கணும் மேலதான் மேடம் என்ன தூக்கிட்டு நடப்பாங்க. கோலு மேல என்ன தூக்கிக்கிட்டு ஊர்வலமா அங்கய்யா போவாரையா. வலி தாங்க மாட்டா சூடுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வயசு ஆகுங்க. எல்லாம் திட்டுவாங்க ஊர்ல இருக்கிறவங்க. அவ்வளவு பேர் பொண்ணு ஆயிட்டு நீ தூக்குறியே. அண்ணே நல்லா இருக்கியா செல்வம், அவளை கீழே இறக்கி விடுப்பா. இன்னும் என்ன அவ சின்ன பொண்ணு நினைப்பா? இப்ப அவ பெரிய மனுஷி ஆயிட்டா. அப்படி தூக்கி வாழ்த்தான்னு இப்ப இந்த கதி ஆயிட்டோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அண்ணன் பார்த்தோம்னா சத்தியமா அவன் போயிருவாங்க. எல்லாரும் செத்த அழுவாங்க, என் தங்கச்சி அழுதா செத்தீங்க. இவர்கிட்ட என்ன சொல்லணும்? அப்படியே என் கூட வாழ்றதா இருந்தா அவர் எதுவும் வாய் திறந்து என்ன எதுவும் கேட்க கூடாது, குடிக்கவும் கூடாது. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம். அப்படின்னா என்கிட்ட இருக்கட்டும், என்கிட்ட வாழட்டும். கிளம்பி போ, தோ இங்க இருக்குடா அமெரிக்கா, போய் அவளை கூட்டிட்டு வா. உங்க அம்மாவை பத்தி சொல்ல, வளர்ப்பு அம்மாவை பத்தி. அவங்க நல்லவங்க தான், ஆனா அவங்க என்னை வளர்த்த விதம் சரியில்லை. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. அவங்க பாசக்கோசரம் தான் நான் எவ்வளவு தூரம் நான் தேடாம இருந்தேன். அவ்வளவு விக்ரம் தெரிஞ்சு நான் தேடாம இருந்தது அவங்களுக்கோசரம் தான். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. ஆனா அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் என்ன தூண்டி விட்டாங்க. அவங்க ஏன் அப்படி தூண்டி விடுறாங்க? ஏன்னா அந்த வீடு அவங்களுக்கு தான் சேரணும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. என்னை இப்ப நல்லா பாத்துக்க கூடாதுன்னு அவங்க ஆசை. நான் போனது வந்தது எல்லாம் இல்லாத பல்லாதெல்லாம் பேசுவாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல? எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உன்னை பொண்ணு மாதிரி பாக்குறாங்க. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அவங்க அத்தனை கேள்வி கேட்பாங்க, ஆனா அவங்க கிட்ட தான் போய் ஒட்டுறது. அப்போ நான் எங்க மேடம் போறது? எங்க போறது? பாரின் போ. வந்து பாரு, ஒரு நாய் கூட யூரின் போயிருக்காது. தாத்தா தானே என்ன தொலைச்சது. அதனால எங்க அம்மா விட்டாருங்க அவங்கள உசுரோட விட்டுருக்காங்களா என்னன்னு கூட தெரியாது எனக்கு. ஏன்னா என் மேல அவ்வளவு பாசம் எங்க அண்ணனுங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் வாத்தியார் சொல்ற மாதிரி ஒருத்தனை கை நீட்டுறது தப்புதானே மாதங்க? சரிப்பா, எங்க அண்ணன் எல்லையில நிக்கிற ஐயனார் மாதிரி. ஐயனார் கையில இருக்கிற அருவா யாரையும் வெட்டாது. எனக்கு என்ன மேடம் சொல்றது தெரியுமா, இவ்வளவு நாள் இல்லாத இப்போ கிடைப்பாங்களா அப்படின்றது எனக்கு. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். உனக்கு அவங்க தானே அவ்வளவு முக்கியம். நான் யார் கட்டி பேசுவேன்னு சொல்லி நான் என்ன எல்லாருமே பேசுறாங்க. அப்ப கூட அவங்க கேவலமா பேசுறாங்க. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற, கேவலம் பேசுறவங்க என்ன சொல்லுவேன்? அப்ப கூட அப்படி போனா கூட அது என் உடம்பு தானே. உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தான் நான் கேக்குறேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கூட என்ன தெரிவேன்,
அவள் அப்படி தாண்டி போவா செய்வா, நீ யார் என்ன கேட்கறதுக்கு, என் பொண்ணு போவாடி அப்படின்னு கூட அவங்களுக்கு கேட்கறது இல்லை. உன் ஏற்பல் தான் அவங்க யாரு கேக்குறதுக்கு, எனக்கு அவங்க யாரு என்ன கேக்குறதுக்கு, அவங்க கேக்குறதுக்கு எனக்கு உரிமையே கிடையாது. ஆனா நான் அவங்களை நினைச்சேன் சொந்தம், எங்க அம்மா எனக்கு சத்தத்தோட ரத்தம் தான் நினைச்சேன் நானு. ஆனா இந்த மாதிரி பேசுறாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு இது அவங்க பாசம் இருந்த எங்க மேல அவ்வளவு பாசம் இருந்தா அவங்க கேட்டிருப்பாங்களா அந்த வார்த்தை அனாதன்னு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுன்னு கேட்டுக்க மாட்டாங்கம்மா. நான் என்னன்னா அவங்களுக்கே பாசம் இல்ல, அப்புறம் நான் என்னத்துக்கு பாசம் வைக்கணும் அவங்க மேல? இவ பொம்பளை ரவடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல. சரி நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். நான் அவங்க மேல பாசம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. பாசம்ங்கிறது உன் மேல ஒண்ணுதான். அதுவும் நீ உசுரோட இருக்கிற வரையும் தான் நான் வருவேன். இந்த ஜோலார்பட்டிக்கு அந்த வீடு வேணாம், எதுவும் வேணாம். அந்த வீடு, அந்த நீ சம்பாதிக்கிற அந்த காசு எல்லாமே அவங்க கிட்டே கொடுத்துரு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. அப்படி கொண்டு நான் தான் தப்பு செஞ்சேன். அவங்க குடும்பத்துக்கு என்ன, அது எல்லார்கிட்டையும் சொல்லிட்டுருவாங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஆனா அவங்க வீட்டுல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது வெளியே சொல்லவே மாட்டாங்க, அப்படியே அமுக்கிடுவாங்க. இந்த அம்மாவும் சரி. ஏன் இப்படி பாக்குறாரு? நானும் பொறுமையா இருக்கிற வேறுதான் இருந்தேன். ஆனா என் பொறுமை நீங்க ரொம்ப சோதிச்சிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த பார், நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு. இது அவரும் தான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா என்னை யாரும் நான் தெரியாத தப்பு செஞ்சேன் மேடம். நான் தெரிஞ்சு நான் எதுவுமே செய்யல. எனக்கு விக்ரம் தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டேன். ஓ, நீ அப்படி வரியா? உங்க அம்மா கஷ்டமோ நஷ்டமோ உன்னை வளர்த்தாங்கல்ல, இப்ப கடைசி காலத்துல நீ இப்படி சொன்னா எப்படி? நான் கடைசி காலத்துல இவங்களை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மேடம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இதுக்காக இவங்களை வேண்டாம் சொல்லக்கூடாது. நான் இவங்களை நான் விட்டு போக மாட்டேன்னு நான் சொல்லல. என்னைக்கு இருந்தாலும் இவங்களுக்கு நான் தான் புள்ள, நான் தான் எல்லாம் செய்வேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். அப்புறம் ஏன் அவங்களை பேசி வேதனைப்படுத்துற? அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க அக்கா தங்கச்சி கூட சேர்ந்து இவங்களும் பேசிருக்காங்க. அவங்க தப்பா பேசுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நாசம் பண்றதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்னத்தையும் இவங்க எனக்கு என்ன நல்லா கல்யாணம் தான் பண்ணாங்களா, நல்லா படிக்க தான் வச்சாங்களா, என்ன பண்ணாங்க? டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எனக்கு என்னமா இப்ப என்ன மனநிலை எனக்கு பிடிக்கல மேடம். அந்த என்ன பாக்குற பாரு, ஒருத்தர் என்ன பாக்குற பாரு, என்ன செத்துலான்னு இது மேடம். என்ன பெசா ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. தப்பா பாக்குறாங்க மேடம். என்ன இந்த ஊருக்கு போனாவே எப்படி பாப்பாங்க தப்பா? உனக்கு தெரிஞ்ச அளவு அதான், உனக்கு தெரியாது. அவங்க போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம். வேணாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. அவன் மேல எந்த குறையும் இல்ல மேடம். ஆமா மேடம், அவங்க மேல யாரு குறையும் இல்ல, நான் தான் மேடம். குறையில அவன் மேல சொன்ன கண்ணு தெரியாது. ஆமா ஆமா, அந்த லட்சந்திரம் வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இந்த அம்மாட்ட என்ன சொல்ல விரும்புற? நான் இவங்க கிட்ட சொல்றதுக்கு எனக்கு இருந்தாலும் அவங்க பிள்ளை நான் தான். ஏதோ கோவத்துல பேசிட்டேன். சூப்பர் 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 சூப்பர். கோவத்துல பேசியிருந்தாலும் அம்மா இல்லைன்னு ஆக முடியுமா? அப்போ அம்மான்னு இருக்கிறது நான் உயிரை வச்சுக்கிறது அந்த பொண்ணு மேலதான்மா, வேற யாரு மேல. அம்மா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தெரியாம பேசிட்டேன் மனுஷன். என்ன பெத்தவ மேல எனக்கு பாசம் இருக்குன்னு சொன்னா, என் அண்ணனுக்கு மேலதானே எனக்கு பாசம்னு சொன்னேன். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க? நான் ஒண்ணு பாரு, நான் சாவர வரையும் நான் உன் கூட தான் இருப்பேன், சரியா? உன் பொண்ணா இருந்து நான் உனக்கு எல்லாம் செய்வேன், நீ அது கவலைப்படாதுமா. சரியா? அவருக்கு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் அதான் ஆசைப்பட்டாரு. பிடிக்கலையா அவரை? கொஞ்சம் பக்கத்துல போய் உட்காரேன். சும்மா போ, பிடிக்கல இதெல்லாம் டக்குன்னு போறா போ. அவன் மேல கூட அது உயிரை வச்சு நிக்குது. அப்படியா? ஆமா. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. ஒரு நாளைக்கு வரலன்னா வெண்டி பார்த்துட்டு வரலையேன்னு நினைச்சுக்குவா. அப்படியா? என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? எனக்கு பாசத்துக்கோசரம் நான் ஏங்குறேன் மேடம். அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க தன்மை கிடையாது.
என்னங்க ஏதோ சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுல ரொம்ப பேசுவீங்க. உன் முன்னாடி யாராவது பேச முடியுமா? என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இவர் உன்னை பார்த்து பயந்துக்கிறாரு, நீயே சொல்றல்ல. தெளிவா இருக்கும் போதுதான் பயப்படுறாரு, போதையா இருக்கும் போது கல்லு தூக்கி எறிகிறாரு. இவங்களை பாக்குறதுக்கு தைரியத்துக்காக தான் குடிக்கிறீங்களா? படத்துல எல்லாம் பாப்போமே, ஒரு யாராவது திட்டணும்னா தைரியத்துக்காக ஒரு பெக் அடிச்சுட்டு போவாங்க. அது மாதிரி வாங்க போவா, சிகரெட் போட்டு வருவோம். மறுபடியும் சிகரெட் போடுவோம் வாயா. இப்பதான் போட்டுருந்தோம் வாட சிகரெட் அடிப்போம் வாயா. நீ ஓவரா அடிச்சிட்டு இருக்க, நீ மேல கண்ட்ரோல் பண்ணி. அவரு குடிச்சாருன்னா வந்து பிளாட்பாரத்துல மூத்திரம் பேர் இடத்துல அங்கங்க படுத்துருக்காரு. எல்லாம் அசிங்கமா பேசுவாங்க. எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். நான் அவரு வேணான்றானே மேடம். அவரு நிஜமா சொல்ல, அவரை பார்த்து சொல்லு. இப்படியா வேணா சொல்லுவாங்க? தெரியுது, நீ மூடு. வேணா சொல்ற மூஞ்ச பாரு. வேணா சொல்லிட்டு சிரிக்கிறா அவரை பார்த்து. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். என்ன என் கூட ஓப்பனா எது இருந்தாலும் ஓப்பனா சொல்லிரு. எப்பவுமே என்கிட்ட ஓப்பனா தானே நீ பேசு. இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசு சரி. ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. இல்ல இவர் சொல்லுவாரு. இவங்களை நம்பி நம்ம பேசினா வச்சுங்க, நம்ம வெளியே ஆயிடுவோம், இவங்க ஒன்னா ஆயிடுவாங்க. இல்ல இவங்க சொல்லுவாங்க, நீ போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ட்டு இவர் சொல்றாரு. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. ஆனா இவர் மனசு வந்து அப்படி கிடையாது. சும்மா ஒரு பாவி. என்ன பாருங்க, என்ன பண்ணலான்னுங்கிற, ஏதோ உம்முன்னு உக்காந்துக்கிற. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஓப்பனா சொல்லு. வாழ்றதுக்கு இஷ்டம்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அப்புறம் என்ன கஷ்டப்படுத்த கூடாது. அப்புறம் நான் கஷ்டப்படுத்தணும். கரெக்ட். வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலார். அந்த பொண்ணோட வாழ உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? கைவிட மாட்டீங்களே? அவள் கடவுள் இருக்கிறாங்க மாரு. இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த ஃபன்லாம் எங்கேயுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ப்ளீஸ் டூ லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ and subscribe to